1960களின் பிற்பகுதியிலும் 70களின் முற்பகுதியிலும் வடக்கு கலிபோர்னியாவையே ஒரு மர்ம நபர் பீதியில் உறைய வைத்தார். இந்த விளக்கத் தொகுப்பில் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக கொடூரமான, அதே சமயம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு தொடர் கொலைகாரனை பற்றிதான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். அவன் ஒரு பேயைப் போல வந்தான், இரக்கமே இல்லாமல் கொன்றான், எந்த தடையும் இல்லாமல் அப்படியே இருளில் மறைந்துவிட்டான். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த கொலையாளி ஊடகங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட விதம் இதுதான். செய்தித்தாளர்களுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி தனது பெயரை ஜோடியாக் என்ற அமனாவே அறிவித்துக் கொண்டான். இது வெறும் கொலைகள் மட்டுமல்ல, காவல்துறைக்கும் மக்களுக்கும் அவன் துணிச்சலாக விட்ட ஒரு பயங்கரமான உளவியல் சவால். கொஞ்சம் அவனது இந்த கொடூரமான தாக்குதல்களின் காலவரிசையை கவனித்து பாருங்கள். டிசம்பர் 1968 லேக் ஹெர்மன் ரோட்டில் ஒரு ஒதுக்குப்புறமான பாதையில் தனிமையில் இருந்த ஒரு ஜோடியை சுட்டுக் கொன்றதில் இது தொடங்கியது. அப்புறம் ஜூலை 1969 ப்ளூ ராக் ஸ்பிரிங்ஸ் தாக்குதல். செப்டம்பர் 1969 லேக் பெரிசாவில் ஒரு முகமூடி அணிந்து வந்து கத்தியால் கொடூரமாக தாக்கினான். இறுதியாக அக்டோபர் 1969 சான் பிரான்சிஸ்கோ நகரின் பரபரப்பான தெருவிலேயே ஒரு டாக்ஸி டிரைவரை சுட்டுக் கொன்றான். இருண்ட தனிமையான சாலைகளில் ஆரம்பித்து நகரின் மையப்பகுதி வரை அவனது தைரியம் எப்படி எல்லை மீறி போனது என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இப்போ இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உயிர் பிழைத்தவர்களும் நேரில் பார்த்த சாட்சிகளும் அழித்த அவனது உருவ அமைப்புகள் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரணாக இருந்தன. ஒரு சாட்சி அவனை 26லிருந்து 30 வயதுடையவன் என்கிறார். இன்னொருவரோ சுமார் 40 வயது இருக்கும் என்கிறார். சிலர் அவன் 200 முதல் 250 பவுண்டுகள் எடையுள்ள பருமனான ஆள் என்றார்கள். வேறு சிலரோ வெறும் 170 பவுண்டுகள் கொண்ட ஒல்லியான ஆள் என்றார்கள். முடி நிறம், முக அமைப்பு என எல்லாமே பயங்கர குழப்பம். இந்த முரண்பாடுகள்தான் அவனை பிடிப்பதை கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒரு காரியமாக மாற்றிவிட்டது. இந்த குழப்பத்தின் உச்சகட்டமாக சான் பிரான்சிஸ்கோ காவல்துறையின் ஒரு மிகப்பெரிய தவறு அமைந்தது. டாக்ஸி டிரைவர் கொல்லப்பட்ட அந்த இரவில் சாட்சிகள் குற்றவாளியை ஒரு வெள்ளையின நபர் என்று சரியாகத்தான் கூறினார்கள். ஆனால் தகவலை பகிர்ந்த காவல்துறை அதிகாரி தவறுதலாக அந்த நபர் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் என்று ரேடியோவில் அறிவித்துவிட்டார். இதனால என்னாச்சு தெரியுமா? குற்றவாளி தப்பிச் செல்லும் திசையில் வந்த 2 போலீஸ்காரர்கள் ஜோடியா கொலையாளியாக இருக்க அதிக வாய்ப்புள்ள ஒரு வெள்ளையின நபரை கடந்து சென்றார்கள். ஒரு சிறிய தவறால் அவன் மீண்டும் இருளில் மறைந்து விட்டான். அவன் செய்த உடல் ரீதியான குற்றங்களை விட அவன் தனக்கென உருவாக்கிய பிம்பம்தான் மிகவும் ஆபத்தானது. 1969 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு அவன் அனுப்பிய கிண்டலான கடிதங்களில் ஒரு வட்டத்தின் மேல் ஒரு சிலுவை வரையப்பட்ட இந்த சின்னத்தான் தனது கையெழுத்தாக பயன்படுத்தினான். மேலும் தனது ரகசிய குறியீடுகளை செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தில் வெளியிட வேண்டும், இல்லையென்றால் இன்னும் பலரை கொல்வேன் என்று வெளிப்படையாகவே மிரட்டினான். அந்த மிரட்டலுக்கு பயந்து செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட குறியீடுகளை ஒன்று பொதுமக்கள் உடைத்தபோது அதிலிருந்து வந்த செய்தி கொலை நடுக்கச் செய்தது. காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை விட மனிதர்களை கொல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும், ஏனென்றால் மனிதன்தான் மிகவும் ஆபத்தான மிருகம் என்று அவன் எழுதியிருந்தான். இறந்த பிறகு அவர்கள் அனைவரும் தன் அடிமைகளாக மாறுவார்கள் என்றும் அவன் நம்பினான். ஆனா இதுல ஒரு இருண்ட நகைச்சுவை என்ன தெரியுமா? அவனுக்கு ஆங்கில இலக்கணமும் ஸ்பெல்லிங்கும் சுத்தமாக தெரியாது. கடிதம் முழுவதும் முற்றுப்புள்ளியே இல்லாத நீளமான வாக்கியங்களும் எழுத்துப்பிழைகளும் தான் இருந்தன. ஆனால் அவனது மிரட்டல்கள் வெறும் பிழையான வார்த்தைகளாக மட்டும் இருந்துவிடவில்லை. அடுத்த கட்டமாக கொல்லப்பட்ட டாக்ஸி டிரைவரின் ரத்தம் படிந்த சட்டையின் ஒரு துண்டோடு அவன் ஒரு கடிதத்தை அனுப்பினான். அதில் பள்ளி செல்லும் குழந்தைகள் நல்ல இலக்குகள். ஒரு நாள் காலை பள்ளி பேருந்தின் முன் டயரை சுட்டுவிட்டு குழந்தைகள் அலறியடித்து ஓடி வரும்போது அவர்களை சுட்டுத்தள்ளப் போகிறேன் என்று எழுதியிருந்தான். அதோடு பேருந்துகளை தகர்க்கும் வெடிகுண்டுகளின் வரைபடங்களையும் அனுப்பி ஒட்டுமொத்த கலிபோர்னியாவையும் உறைய வைத்தான். 1974ஆம் ஆண்டில் அவனிடமிருந்து வந்த கடைசி கடிதத்தில் அவன் மொத்தம் 37 பேரை கொன்றதாக உரிமை கொண்டாடினான். காவல்துறை அவனால் செய்யப்பட்ட 5 கொலைகளை மட்டுமே உறுதி செய்திருந்தாலும் அவன் இந்த மாபெரும் எண்ணிக்கையை கூறினான். இதுல மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அந்த கடிதத்தில் தி எக்ஸார்சிஸ்ட் திரைப்படத்தை பாராட்டி ஒரு சிறந்த விமர்சனத்தையும் அவன் எழுதியிருந்தான். சரி, இப்போது நமது முதல் பகுதிக்குள் நுழைவோம். சந்தேக நபர்கள். இதில் முதலில் நாம் பார்க்கப் போவது எர் வான் பெஸ்ட் ஜூனியர். 2002ஆம் ஆண்டில் ஜோடியாக் அனுப்பிய ஒரு கடிதத்தின் தபால் தலையிலிருந்த எச்சில் மூலம் ஒரு DNA விவரக்குறிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது முழுமையான ஆதாரம் இல்லை என்றாலும் பலரை வழக்கிலிருந்து நீக்க இது உதவியது. அந்த வகையில்
ஏர் வேன் பெஸ்ட் ஜூனியர் மீதான சாத்தியக்கூறுகளை பார்த்தால் அவர் ஓவியத்துடன் ஓரளவு ஒத்துப்போனாலும் உடல்வாகு பொருந்தவில்லை. மேலும் அவரது திருமணச் சான்றிதழில் உள்ள கையெழுத்து ஜோடியாக்கின் கையெழுத்தோடு 100% ஒத்துப்போகிறது என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த சான்றிதழில் உள்ள கையெழுத்து ஏர் வேன் பெஸ்ட் உடையது அல்ல, அது அந்த திருமணத்தை நடத்தி வைத்த பாதிரியாருடையது. இது உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான குழப்பம். அடுத்து பகுதி 2. இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபரான ஆர்தர் லீ ஆலன். ராபர்ட் கிரேஸ்மித் என்பவரால் மிக தீவிரமாக ஆராயப்பட்ட இந்த வழக்கின் மிக முக்கிய சந்தேக நபர் இவர்தான். எனவே இங்கு ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். இவர் மீதான குற்றச்சாட்டுகளை பாருங்கள். லேக் பெரிசா தாக்குதல் நடந்த அதே நாளில் அவர் அங்கு ஸ்கூபா டைவிங் சென்றிருந்தார். அன்று இரவு ரத்தம் படிந்த கத்திகளோடு வீட்டுக்கு வந்தார். கொலையாளி தனக்கு ஜோடியாக் என்று பெயர் வைப்பதற்கு முன்பே ஆலன் தன்னை அவ்வாறு அழைத்துக் கொண்டாராம். அவரது விருப்பமான புத்தகம் மனிதர்களை வேட்டையாடுவதை பற்றிய தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். கொலையாளி பயன்படுத்திய அதே சுலுவை மற்றும் வட்டக்குறியீடு உள்ள ஜோடியாக் பிராண்ட் கைக்கடிகாரத்தை அவர் அணிந்திருந்தார். அதோடு உயிர் பிழைத்த மைக் மஜாவோ ஒரு புகைப்பட அணிவகுப்பில் இவரைத்தான் குற்றவாளி என்று அடையாளம் காட்டினார். இவ்வளவு வடிவான சூழ்நிலை ஆதாரங்கள் இருந்தாலும் தடயவியல் உண்மைகள் முற்றிலும் வேறாகவே இருக்கின்றன. அவரது வீட்டில் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான சூத்திரங்களும் இறந்த மிருகங்களும் ஜோடியாக் பற்றிய ஒளி நாடாக்களும் இருந்தன என்பது உண்மைதான். ஆனால் 2002 எடுக்கப்பட்ட தபால் தலை டிஎன்ஏ ஆலனுடைய டிஎன்ஏவுடன் பொருந்தவில்லை. டாக்ஸியில் கிடைத்த கைரேகைகளும் கடிதங்களில் இருந்த கையெழுத்தும் கூட அவருடையதல்ல. இத்தனை சந்தேகங்கள் இருந்தும் எந்த ஒரு நேரடி அறிவியல் ஆதாரமும் அவருக்கு எதிராக இல்லை. இதனால் அவரை சந்தேகித்தவர்கள் ஒரு புதிய கற்பனையை உருவாக்கினர். டிஎன்ஏ பொருந்தவில்லை என்றதும் ஆலன் தனது தபால் தலைகளை ஒட்டுவதற்கு வேறு யாரையோ நக்கச் சொல்லியிருப்பார் என்று வாதிட்டனர். இது உண்மையை ஏற்றுக்கொள்வதை தவிர்ப்பதற்காக புலனாய்வாளர்களும் கோட்பாட்டாளர்களும் செய்யும் ஒரு ஒலிம்பிக் அளவிலான மனப்பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவியல் ஆதாரங்கள் இல்லை என்பதை மறைக்க அவர்கள் இப்படிப்பட்ட கற்பனையான காரணங்களை கூறினர். அடுத்ததா பகுதி 3. மூன்றாவது கோட்பாடான லாரன்ஸ் கேன். 1962ஆம் ஆண்டில் நடந்த ஒரு விபத்துல லாரன்ஸ் கேனுக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் தன் சுயக்கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக உளவியலாளர்கள் தெரிவித்தனர். இவர் மீதான ஆதாரங்களும் மிகவும் கவனிக்கத்தக்கவே. 1969 அவருக்கு வயது 45. இது போலீஸ் அதிகாரி ஃபவுக் அளித்த வயதான தோற்றத்தோடு ஒத்துப்போகிறது. இரண்டாவது பலியான டார்லின் ஃபெரனே அவர் பின்தொடர்ந்தார் என்றும் கூறப்படுகிறது. சான் பிரான்சிஸ்கோ டாக்ஸி டிரைவரை ஏற்றிக்கொண்ட இடத்திலிருந்து வெறும் 6 நிமிட நடைதூரத்தில் தான் கேன் வசித்தார். மேலும் கொலையாளியிடம் தற்செயலாக சிக்கி அவனது காரில் ஒரு பயங்கரமான பயணத்தை மேற்கொண்டு உயிர் பிழைத்த கேத்லின் ஜான்ஸ் புகைப்பட அணிவகுப்பில் இவரைத்தான் கொலையாளி என்று உறுதியாக அடையாளம் காட்டினார். ஆனால் கேனின் வழக்கிலும் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கிறது. பலியானவர்களை நேரில் சந்தித்த சாட்சிகள் அவரை அடையாளம் காட்டினாலும் தடயவியல் ஆய்வுகளில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உள்ளது. கேனின் டிஎன்ஏ அல்லது கைரேகைகள் ஜோடியாக் ஆதாரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவும் இல்லை. அவரை குற்றவாளி என்று நிரூபிக்கவும் முடியவில்லை, வழக்கிலிருந்து விடுவிக்கவும் முடியவில்லை. இது நமக்கு ஒரு மிகச்சிறந்த விளக்கத்தை அளிக்கிறது. ஒருவேளை ஜோடியாக் கொலையாளி என்பவன் ஒரே ஒரு நபர் இல்லையோ? முதல் 3 கொலைகளை ஆர்தர் லீ ஆலன் செய்துவிட்டு அமைதியாகி இருக்கலாம். அதன் பிறகு லாரன்ஸ் கேன் அதே பாணியை பின்பற்றி அடுத்த கொலைகளை செய்திருக்கலாம் அல்லவா? சாட்சிகளின் முரண்பாடான வர்ணனைகளுக்கு இதுதான் காரணமா? ஆனால் என்றைக்கும் மாறாத உண்மை என்னவென்றால் இந்த வழக்கு இன்றும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. அமெரிக்க வரலாற்றின் மிக மோசமான தொடர் கொலையாளி காவல்துறையோடு ஒரு பயங்கரமான விளையாட்டை விளையாடிவிட்டு என்றென்றைக்குமாக இருளில் மறைந்து விட்டான். இன்றும் அவனது அடையாளமும் அவனது ரகசிய குறியீடுகளும் நம்மை அச்சுறுத்திக் கொண்டேதான் இருக்கின்றன. நீதியின் கைகளிலிருந்து ஒருவன் இத்தனை தசாப்தங்களாக எப்படி தப்பிக்க முடியும்? இந்த கேள்வி உங்களை நிச்சயம் உறங்க விடாமல் செய்யும். இதுடன் இந்த விளக்கத் தொகுப்பை முடித்துக்கொள்வோம்.